வணக்கம் மக்களே, இது எதை பத்தின வீடியோ அப்படின்னா, நேற்று நடந்த தாவேக்கா பிரச்சாரத்துல நடந்த அசம்பாவிதங்கள் தான். 40 பேர் பலியாயிட்டாங்க, 50 பேர் தீவிர சிகிச்சையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இதுக்கு விஜய் தான் காரணம், அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த விதத்துல இதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க? கட்சி தலைவர்னாலே பிரச்சாரம் பண்றது வழக்கம் தானே. இது விஜய் மட்டுமா பண்ணிட்டு இருக்காங்க? ஆளும் கட்சி, எதிரும் கட்சி, எல்லா கட்சியும் இது பண்ண தானே செய்றாங்க. விஜய் கூட்டத்துல உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு முறையான பாதுகாப்பு யாரும் கொடுக்கல. அதனால அவர் கூட்டத்துல நெரிசலால இது நடந்துருச்சு. என்னமோ அவர் தான் வந்தவங்களை கத்தி எடுத்து குத்துன மணிக்கவும் இல்ல கள்ளத்துக்கு எரிஞ்ச மணிக்கவும் அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றதுல இது என்ன நியாயம்னு எனக்கு புரியல. பாதுகாப்பு கொடுக்காத கவர்மெண்ட்டை கேள்வி கேளுங்க. இதுக்கு கவர்மெண்ட் தானே பதில் சொல்லணும். விஜய் போன வீடியோலயே சொல்லியிருந்தாங்க, போன பிரச்சாரத்திலேயே சொல்லியிருந்தாங்க, நாங்க என்ன கேட்டுட்டோம், பெருசா இடம் தானே கேட்டோம், அதை கொடுக்காம மக்கள் எங்க கூட்டமா நெரிசல்ல அவஸ்தப்படுவாங்களோ அந்த இடத்த தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கேட்குற இடம் ஒண்ணு, நீங்க கொடுக்குற இடம் ஒண்ணா இருந்தா மக்கள் கூட்டம் வரதா செய்யும். சாதாரண ஒரு தலைவருக்கே அவ்வளவு கூட்டம் வர்றப்போ இவர் ஒரு ஆக்டர், கட்சி தலைவரா இருக்காரு அப்படின்னா அவரை பக்கம் எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்வீங்க, நாங்க தானா சேர்ந்த கூட்டம், இவர் சேர்த்த கூட்டம் அப்படி சொல்லுவீங்க. தானா சேர்ந்த கூட்டம் 10 லட்சம் உங்களுக்கு வருது நீங்க சொல்லல, அந்த கூட்டத்துக்கு நீங்க எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பீங்களோ அந்த இதை நீங்க இவருக்கு கொடுத்துருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே. இப்ப மு க ஸ்டாலின் வெளியே வராரு அப்படின்னாலோ இல்ல உதயநிதி ஸ்டாலின் வராரோ அப்படின்னாலோ அவருக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பீங்களோ அதை இவங்களுக்கும் கொடுத்துருக்கணும். சரி, ஒருவேளை விஜய் உங்களை எதிர்த்து போட்டிடுறாங்க, அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல, உங்களுக்கு மனசு வரல அப்படி இருந்தாலோ அவரை பார்க்க போனது உங்க மக்கள், அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்கதான் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்க யார பக்கம் போனா என்ன, என் மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு நீங்க முறையா கொடுத்துருந்தீங்கன்னா அங்க உங்க அரசியலோட இது தெரிஞ்சிருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க கூட்ட நெரிசலை யூஸ் பண்ணி அவரை டவுன் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி இது வரைக்கும் நிறைய இடையூறு கொடுத்துருக்கீங்க. அவங்க மாநாட்டிலையும் சரி பிரச்சாரத்திலையும் சரி நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல பிரச்சாரம் நடக்குது அப்படின்றப்போ ஏன் கரண்ட் கட் ஆகுது? கரண்ட் கட் பண்றது யார் வேலை? கவர்மெண்ட் ஆளுங்களோட தானே. அங்க பிரச்சாரம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த இடத்துல ஏங்க கரண்ட் கட் ஆச்சு? கரண்ட் கட்டானனால விஜய் பேசுறது கேட்காம மக்கள் எல்லாம் முன்னாடி போகல, கூட்ட நெரிசல் ஆகி அதுல பல உயிர்கள் போயிடுச்சு. அப்ப இது யாருக்கு, இது யார் காரணம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அரசியலா யூஸ் பண்றாங்க, பின்ன அரசியலா மாத்துறாங்க. இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, இதை நம்ம யூஸ் பண்ணி தாவேக்கா கட்சியை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க.